தமிழரசை அழிக்க சிலர் சதித்திட்டம் என்பதாக அதற்கு தமிழன் பத்திரிகை தலைப்பினையிட்டிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிராக பல்வேறு சதி வலைகள் பின்னப்படுகின்றன. அதிலும் தமிழரசு கட்சியை எப்படியாவது சிதைத்து அதனை உடைத்து கட்சியை பிளவுபடுத்தி விட வேண்டும் என்ற நோக்குடன் சிலர் செயற்படுகிறார்கள். அதையெல்லாம் தாண்டி நாம் முன்னேறுவோம் என்பதாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவரும் வடக்கு மாகாண அவைத் தலைவருமான CVK சிவஞானம் தெரிவித்திருக்கின்றார். பல்வேறு முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்டி அவர் பேசியிருப்பதை நாங்கள் காணலாம். யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் பொழுதுதான் இந்த விடயங்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். தற்போது புதிய தமிழரசு கட்சி உருவாக்கம் குறித்து பேசப்படுகிறது. அண்மையில் அப்படி ஒரு கட்சிக்குள் இருப்பவர்கள் யாரும் கருதவில்லை. அப்படியான எண்ணங்கள் கூட அவர்களிடத்தில் இல்லை. ஏனெனில் கட்சியில் பலருடனும் இது தொடர்பில் பேசுகிற பொழுது அவர்கள் அனைவரும் இதனை மறுதளித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ் மக்களினுடைய நீண்டகால பாரம்பரிய கட்சியாக இருக்கின்ற இந்த தமிழரசு கட்சியை எப்படியாவது உடைத்துவிட வேண்டும் என்ற விஷமத்தனமான பிரசாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற விடயம் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழரசு கட்சியை பொறுத்தவரை கடந்த 75 வருட கால வரலாற்றில் சோரம் போகாத ஊழலில் ஈடுபடாத தமிழ் மக்களின் பாரம்பரிய கட்சியாக இந்த கட்சியை திகழ்ந்து வருகிறது. இத்தகைய கட்சியை உடைக்க பலரும் பல சந்தர்ப்பங்களில் முயற்சி செய்திருந்தாலும் அது பலனளிக்காத நிலைமையை ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறான நிலைமையில் ஜனநாயக தமிழரசு என்றும் புதிய தமிழரசு என்றும் புதிய பெயர்களை சொல்லிக் கொள்கிறார்கள். அவ்வாறான தமிழரசை உடைப்பவர்களுக்கு தமிழரசு என்ற சொல்லும் தேவைப்படுவது ஆச்சரியமானதான் விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் தமிழரசை உடைக்கும் முயற்சி ஒருபோதும் நிறைவேறாது. ஆனாலும் தெற்கத்திய சிங்கள நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் உடைக்கும் முயற்சியை தொடர்ந்து செய்தாலும் இது பலனளிக்காது என்பதனையும் நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகிறோம். மேலும் தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக நானும் பதில் பொதுச் செயலாளராக சுமந்திரனும் பதவிக்கு வருவதற்கு புதிதாக ஒன்றும் செய்யவில்லை. யாப்பில் குளறுபடி செய்து இந்த பதவிகளுக்கு நாம் வரவில்லை. எமது கட்சியினுடைய யாப்புக்கு அமையத்தான் இப்போது இந்த பதவிகளை எடுத்திருக்கிறோம். இவ்வாறான நிலைமைகள் இருக்கத்தக்க மக்கள் மத்தியில் பிழையான தகவல்களை பரப்பி விஷமத்தனமான பிரசாரங்களை சிலர் மேற்கொள்கிறார்கள். அதுவும் இப்போது தேர்தல் காலம் என்பதால் இன்னும் அதிகளவில் போலி பிரசாரத்தை முன்னெடுக்கிறார்கள். எனவே தமிழரசை பிளவுபடுத்தும் நோக்கில் முன்வைக்கப்படும் பொய் பிரசாரங்களை சரியான முறையில் எமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதான விடயம் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக தமிழரசு இலக்கு வைத்து அதை உடைக்க முயற்சி எடுத்தாலும் அவையெல்லாம் தாண்டி நாம் முன்னேறுவோம். மாற்றமான சிந்தனையில் பொறுப்பான அணுகுமுறையை பின்பற்றி அநேகமான இடங்களிலும் சபைகளை கைப்பற்றுவோம். ஆனாலும் ஆட்சி அமைக்க தேவைப்படும் இடங்களில் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுடனும் பேசுவோம் என்பதான விடயத்தினையே அவர் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.